ஆமென். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் இன்றைய வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றால் அந்நேரமே அவள் மகன் அங்கே எப்படியாக ஆரோக்கியமானான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த இடத்திலே ஒரு புறஜாதி பெண் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே வந்து தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக இந்த நாட்களிலே அவள் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் சொல்லுகிறாள், இந்த நாட்களை பாருங்கள், என்னுடைய மகன் அங்கே பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை கூப்பிட்டாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அந்த வேளையிலே தான் சீசர்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றும்படி அல்லவென்று சொல்லுகிறார். அப்படியானால் புறஜாதிகளுக்காக அல்ல, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்யும்படியாக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்ற விதமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சுகமளிக்கிற காரியம், அவர்களுடைய காரியங்களை எடுத்து எப்படியாக புறஜாதிகளுக்கு நான் கொடுக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதென்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவதற்கு அவள் சொல்லுகிற பதில், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேசைகளிலே இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உடனேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதென்றால் அந்நேரமே அவன் மகன் ஆரோக்கியம் அடைந்தான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த ஒரு சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து அங்கே இந்த நாட்களை பாருங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதென்ற மாதிரி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் யூதராய் இருந்தபடியினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே இந்த புறஜாதி பெண், அதாவது இந்த கானானியன் என்று சொல்லப்படுகிற இடம், அதாவது இங்கே நீங்கள் ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே நோவாவினுடைய புத்திரராக இந்த நாட்களில் இருக்கிறது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த சாபத்துவிடானவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவளுடைய விசுவாசம் அந்த இடத்திலே அங்கே விட்டு கொடுக்கவில்லை. விசுவாசத்தினால் இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களிலே அந்த சுகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம்.